நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மெய்ப்பன் குரல் கேட்க இந்த நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துகிறார் என்று நான் கர்த்தர்களை நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். நம்மளெல்லாம் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, வெட்கப்பட்டு போக ஒரு நாள் விட மாட்டார். கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு செய்தி அந்த தலைப்பு அல்ல, தலைப்பு காத்திரு. சொல்லுங்க, காத்திரு காத்திரு அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு காத்திரு. இங்கே சொல்லப்பட்டிருக்க, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். காத்திருக்கிறவர்கள் தான் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. யாரு? தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள், தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய நாமத்துக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். உலகத்துக்காக காத்திருப்பீங்கன்னா வெட்கப்பட்டு போயிடுவீங்க. உலகத்தில் இருக்கிற மனுஷனை நம்பி காத்திருந்தீங்கன்னா வெட்கப்பட்டு போயிடுவீங்க. நிறைய சாட்சியை சொல்ல முடியும். நான் அவங்களுக்காக காத்திருந்தேன், கடைசியில் நான் தான் ஏமாந்து போய் வந்தேன் அப்படின்னு நிறைய சொல்ல முடியும். ஆனால் கர்த்தருக்கு, தேவனுக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். தேவன் வெட்கப்பட்டு போக செய்ய விடமாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. தேவனை நோக்கி காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். தேவனுக்கு முன்னுரிமை கொடுத்து நாம் நம்மை அவருக்கு முன்பாக சமர்ப்பித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்மளை ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமேன். ஆமாம், உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கே முன்னுரிமை கொடுக்கும்போது, ஏப்பா நமக்கு இவ்வளோ முன்னுரிமையா அப்படின்னு கொஞ்சம் மனசில் ஏதாவது ஒரு விருப்பம், ஒரு தயவு வருதில்லை. ஆனால் ஆண்டவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிற கர்த்தருக்கு நாம் காத்திருக்கும் போது அவர் எவ்வளோ பெரிய நன்மை நமக்கு தருவார். அவர் எவ்வளோ பெரிய காரியத்தை நமக்கு செய்வார். நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமை, ஸ்தோத்திரம். முதலாவது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி காத்திருக்கணும் அப்படிங்கிறத நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதத்தை திருப்பிக்கொள்வோம். சங்கீதம் 5 அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வி, காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நல்லா கவனிக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்க, காலையில் காத்திருக்கணும். காலையில் நம்ம எதுக்கெல்லாம் காத்திருக்கிறோம்? நிறைய பேர் டீக்காக காத்திருக்கீங்க, காப்பிக்காக காத்திருக்கீங்க, இதெல்லாம் போடுவதற்காக பால்காரனுக்காக காத்திருக்கீங்க. ஆமாம், சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா டீ கடையில் போய் வரிசையாக நின்று காத்திருந்து வாங்குறீங்க. சில நபர்கள் டீ கடையில் போய் நின்று குடிக்கிறதுக்காக காத்திருக்கீங்க. ஆனால் எதற்கு காத்திருக்கணுமா? காலையில் ஆயத்தமாகி, எப்படி சொல்லப்பட்டிருக்கு அழகா, ஆயத்தமாகி காத்திருப்பேன். உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த விருப்பம் உங்களுக்குள்ள வருவதாக. இந்த வார்த்தையை கேட்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மற்ற புறஜாதியான சகோதர சகோதரிகளை பாருங்களேன். அவர்களுடைய தெய்வத்துவத்தினுடைய மகத்துவத்தை அவங்க எப்படி பிரதிபலிக்கிறாங்க பாருங்க. அவங்களுடைய வணக்கத்திற்குரிய காரியங்களை எப்படி பிரதிபலிக்காங்க பாருங்க. கடுமையான குளிராக இருந்தால் கூட குளிரில் குளிச்சுட்டு போய் அந்த தெய்வத்துக்கு முன்னால் போய் நின்றணும் அப்படின்னு போய் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏமாந்து போயிருக்கிறாங்க என்பது அவங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சும் அதை செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒன்று தெரியும், நம்முடைய தேவன் ஒருபோது ஏமாற்ற மாட்டார்.
அவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்த விடமாட்டார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் காலையில் அவருக்கு முன்னால போய் நின்று ஆயத்தமா நின்று காத்திருக்கிறோமா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. காத்திருக்கிறதுல ஆசீர்வாதம் நிறைய இருக்குங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிற என் பிள்ளை எனக்கு முன்னால காலையில வந்து அப்பா அப்படின்னு வந்து உட்கார்ந்து பேசுமா, காத்திருக்குமான்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஏன் காத்திருக்கோம் அப்படின்னா, ஒரு நாள் பிறப்பதை நாம் அறியல. நாளைக்கு பிறக்கும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு நிச்சயமா சொல்ல முடியாது, நீங்க சொல்ல முடியாது. நாளைக்கு பிறந்தாதான் அது நிச்சயம். ஆனா பிறந்த நாளில், அதாவது ஒரு நாள் நம்ம காண்றோம் பாருங்க, அந்த நாளில் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதுக்கு ஆண்டுடைய பாதத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த நாளை எனக்கு தந்திருக்கீங்க, இந்த நாளில் நான் என்ன செய்யணும், எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்படணும், எப்படி பேசணும், எதை நான் வந்து முன்னெடுக்கணும் அப்படிங்கிறத அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து காத்திருந்து நீங்க செயல்படுவீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு பிளெஸிங் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஆயத்தமாய் காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நாள்தோறும் பலன், சுகம், ஆரோக்கியம், ஆசீர்வாதம் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே தான் என்ன செய்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் அதை அப்படியே உங்கள் சிரசில் கர்த்தர் வைக்கிறார். இதை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? விசுவாசிக்கீங்களா? நீங்கள் அதை செஞ்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த அனுபவம் வித்தியாசமாக இருக்கும். காலையில் போய் அவருடைய சமூகத்தில் போய் உட்கார்றது ஆயத்தம் அப்படின்னா சும்மா கோல வாயோடு இல்லை. காலையில் எழும்பின உடனே நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி, கொஞ்சம் நீட்டாகி, அப்படி அவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை பிளஸ் பண்ணி, அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிச்சு, கொஞ்ச நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவரே இன்னைக்கு நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நீங்கள் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஆண்டவருடைய ஹெல்ப்பை, ஆண்டவருடைய உதவியை நாடி நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. அன்னைக்கு செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம். நீங்கள் எதை தொடங்குகிறீங்களோ, எதை செய்ய போய் நிற்கிறீங்களோ, உங்களுக்கு முன்னால் உதவி வந்து நிற்கும். தயவு உங்களுக்கு வந்து கிடைக்கும். உதவி ஆண்டவர் அப்படியே கொண்டு வந்து உங்களோட கனெக்ட் பண்ணுவார். ஆனால் அப்படி காத்திருக்காம செய்கிற அநேக காரியத்தில் ஒரு தடுமாற்றம், ஒரு ஏமாற்றம், ஒரு பதட்டம் காணப்படலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, காத்திரு, காலையிலே வந்து காத்திரு, தேவ சமூகத்தில் வந்து காத்திரு, ஆயத்தமாகி வந்து காத்திரு. அப்படி காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தனித்துவமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. வேலை வேலைன்னு ஓடுறோம், உழைப்பு உழைப்புன்னு ஓடுறோம், சம்பாத்தியம் சம்பாத்தியம் ஓடுறோம், காலையிலே எழுந்து ஓடுறோம், சில குடும்ப ஃபங்க்ஷனுக்கு காலையிலே எழுந்து ஓடுறோம். ஆனால் திரும்பி வரும்போது முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு வரோம், கோபத்தோடு வரோம், எரிச்சலோடு வரோம், சமாதானம் இல்லாதோட வரோம். ஆனால் நீங்கள் காலையில் முதலாவது கர்த்தருக்கு அந்த அனுபவத்தை கொடுத்து பாருங்களேன். உண்மையாக சொல்கிறேன், 100க்கு 100 சொல்கிறேன், அந்த நாள் நீங்கள் முடிக்கும்போது மிகுந்த சமாதானத்தோடு முடிப்பீங்க, மிகுந்த சந்தோஷத்தோடு முடிப்பீங்க. அநேக நன்மைகளை இரவு நேரத்தில் சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் காத்திருந்தது அவருடைய சமூகத்தில், நீங்கள் காத்திருந்தது அவருடைய உதவிக்காக. அவர் வேலை செஞ்சாருன்னா பயங்கரமாக செய்வார். நீங்கள் செய்கிற வேலையிலேயே அவ்வளோ வீரியம் இருக்குன்னா, அவர் உங்களோட இணைஞ்சு செஞ்சாருன்னா எவ்வளோ வீரியமாக இருக்கும் யோசிங்களேன். ஒன்று ஃபெயிலியர் ஆகாது, எல்லாம் சக்ஸஸ் ஆகும். செஞ்சு பாருங்களேன். நிறைய பேர் புலம்புறீங்கல்ல, நிறைய பேர் புலம்புறீங்க, நான் காலையிலே போய் இந்த குடும்பத்துக்காக உழைச்சி தேஞ்சி என்னெல்லாமோ ஆயிட்டேன், என் ஆரோக்கியத்தெல்லாம் இழந்துட்டேன், என் சுகத்தெல்லாம் இழந்துட்டேன், என் பலத்தெல்லாம் இழந்துட்டேன், புலம்புறீங்கல்ல. நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் மட்டும் முதலாவது ஆண்டவருக்கு நேரத்தை கொடுத்து ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள். ஒன்றும் இழக்க மாட்டீங்க, எல்லாம் டபுள் மடங்கு பெருகும். படிக்கிற பிள்ளைகள் முதலாவது ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணி காத்திருந்துட்டு அதுக்கப்புறம் படிங்க. நல்லா உங்கள் மனசில் நீங்கள் படிக்கிற பாடங்கள் நல்லா ஏறும், நல்ல வின்னராக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் தான் முதல் மதிப்பெண்ணாக இருப்பீங்க. ஸ்கூலில் உங்களை ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். அப்போ நல்லா கவனிங்க. முதலாவது காலையில் காத்திருங்க. சில பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் தடை பண்ணப்பட்டு கொண்டே இருக்குது, நடக்கலைன்னு சொல்கிறீங்கல்ல.
உங்கள் பிள்ளைகளோடு உட்கார்ந்து காலையில் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருங்க. ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாம் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கணும், பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும், பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகணும், பிள்ளைகள் உமக்கு பிரியமாக இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் வரும். உங்கள் குடும்பம் நீங்கள் இருக்கிற கிராமத்தில் தனித்துவமாக பார்க்கப்படும். தப்பாக இல்லை, ஆசீர்வாதமாக. அப்போ காலையில் வந்து அப்படியே சமூகத்தில் ஆயத்தமாக காத்திருங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். காத்திருக்கிற மகனே, காத்திருக்கிற மகளே, காலையில் காத்திருக்கிற அனுபவம் உண்டா? அது உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாங்க. ரெண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, ஸ்தோத்திரம். 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா, 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். நல்லா கவனிக்கீங்களா? முதலாவது காலையில் காத்திருக்கணும். ரெண்டாவது சொல்லப்பட்டிருக்கு 1000 நாள் ஸ்தோத்திரம் பார்க்கிலும் அவருடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் எனக்கு நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேங்கிறார். ரெண்டாவது, நாம் எதற்கு எங்கே காத்திருக்கணும்னா தேவனுடைய ஆலயத்தில், சபையில் போய் காத்திருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது வேப்பங்காயா இருக்குது, கசப்பாக இருக்குது. பாஸ்டர் வேற எல்லாம் சொல்லுங்க, ஆனால் ஆலயத்துக்கு சபைக்கு போகணுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அங்கே போனால் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பாஸ்டர் அப்படிலாம் நடத்துவாங்க, எங்களால் இருக்கவே முடியாது. வருத்தத்தோடு சொல்கிறேன், எங்கள் ஃபேமிலியில் என்னுடைய தாய் மாமனார் ஒருத்தர், ஒரு நாள் அவங்களுக்கு நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லிட்டு சொன்னோம், உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகணும்னா, உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா, இன்றைக்கி ஆண்டவரை நாங்கள் சேவிக்கிறோம், எங்களோட கர்த்தரை ஆராதிக்க சபைக்கு வாங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எங்கள் மாமா என்ன சொன்னார் தெரியுமா? அப்படிலாம் பொறுமை என்னால் இருக்க முடியாது, அப்படிலாம் என்னால் காத்திருக்க முடியாது அப்படின்னாரு. உண்மையாக சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன், அவங்க குடும்பம் சின்ன பண்ணாமல் போயிடுச்சுங்க. உண்மையாக சொல்கிறேன், சின்ன பண்ணாமல் ஆயிடுச்சு. அவர் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்க முடியலை. ஒரு பொண்ணு அது ஒரு விதமாக போயிடுச்சு. பையன் இன்ன வரைக்கும் அவன் திருமணம் முடிக்க முடியாமல் அவன் ரொம்ப மோசமாக இருக்கிறான். யோசிங்களேன், தேவ சமூகத்தில் வர முடியாமல், சபைக்கு வர முடியாமல், வந்து காத்திருக்க முடியாமல் இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் ஃபெயிலியர். நீங்கள் எத்தனை லட்சம் கோடியை நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கைவசப்படுத்தினாலும் நான் சொல்லுவேன் வெறுமை, வேஸ்ட். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அந்த அனுபவம் தான் உங்கள் வாழ்க்கையில் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா அது வேஸ்ட்டு. உண்மையாக சொல்கிறேன், தேவ சமூகத்தை தேடுங்களேன். சபையில் வந்து கர்த்தரை ஆராதிக்க ஒரு 2.5 மணி நேரத்தை ஒதுக்கி காத்திருங்களேன். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் முக்கியங்க. 1000 நாளை பார்க்கலாம் அவருடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரு நாள் எனக்கு நல்லது. ஆகாமிய கூடாரத்தில், கேளிக்கை விடுதியில் போய், சினிமா தியேட்டரில் போய், அல்லது ஸ்தோத்திரம் வேற ஏதோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து 10 மணி நேரம் செலவிடுறதை விட நீ தேவனுடைய சமூகத்தில் சபையில் வந்து கொஞ்ச நேரம் காத்திருக்கிறதுக்கு பெனிஃபிட் அதிகம். அதுதான் முக்கியம். காத்திருக்கணும். சபையில் போய், ஆலயத்தில் போய், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற சபையில் போய், ஒருவேளை நீங்கள் ஆலயத்தில் கர்த்தரை தேடுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் மன விருப்பம் இல்லைன்னா அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் தேவ சமூகத்தில் போய் காத்திருக்கணும், சபையில் போய் காத்திருக்கணும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள், எங்களுக்கு சரியான ஆலயம் இல்லை, எங்களுக்கு சரியான சபை இல்லை, ஜெபம் பண்ணுங்க. நான் காத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல சபை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமாம், 1000 நாளை பார்க்கலாம் ஒரு நாள் சபையில், ஆலயத்தில் போய் காத்திருக்கிறதாங்க முக்கியம். கடந்த நாட்கள் ஒரு சகோதரர் ஆமாம் இப்படி சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ரெக்கார்டிங்காக போயிருந்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஷூட்டிங், அவர் வந்து ஸ்டூடியோ வச்சுருக்கிறாரு. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பால்காய்ப்பு வீட்டுக்கு ஃபோட்டோ எடுக்க வர சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் சொல்லிட்டாரு, நான் வரமாட்டேன், வேறு ஆலயம்னா அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாலே ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு நீங்கள் அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட சொல்லார். போனோம் பாஸ்டர், டோட்டலி காலி ஆயிரும். ஞாயிற்றுக்கிழமை போய் ஃபோட்டோ கிட்ட எடுத்துட்டேன், அவ்வளோதான். கர்த்தர் எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஆப்பு வச்சுருவார் ஆண்டவர். பயமாக இருக்குது பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக மாட்டேன்.
கர்த்தரை தான் தேடி போவேன். அழகா சொல்லப்பட்டிருக்கு, ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதை என்ன செய்வேன், தெரிந்து கொள்வேங்கிறார். வாசப்படியில் வேணாலும் போய் நின்றது, இடம் உள்ள போறதுக்கு இடம் இல்லையா, வாசல்லையா உட்கார்ந்து ஆண்டவரை தேடணுங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு. தனி சேர் வேணும், தனி ஒரு இடம் வேணும். ஏன் உங்களுக்கு சொகுசுக்காக பார்க்காதீங்க. நான் சபைக்கு போறேன்னா கர்த்தரை தேட போறேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க போறேன், அவருடைய சமூகத்தில் ஏதாவது இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ள போகிறேங்கிற அந்த விருப்பத்தோட சபைக்கு போங்க. உங்களுடைய கெத்தை காட்ட வேண்டாம், உங்களுடைய பெருமையை காட்ட வேண்டாம், உங்களுடைய ட்ரெஸ்ஸை காட்டணும்னு போகாதீங்க, காத்திருக்க போங்க. அப்படி ஒருவேளை காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை எங்களை தேடி வாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் காத்திருக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஆமா, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது ஆண்டவர் விரும்புறாரு. காத்திருந்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில வேதத்துல சொல்லப்பட்டு காத்திருக்கிறவர்களோ செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்களாம், சோர்ந்து போக மாட்டாங்க. ஆமா, அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு தரணும்னு ஆண்டவர் விரும்புறாருங்க. ஆமா, எதை கண்டுட்டீங்க, எதை பெற்றுட்டீங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ரகசியத்தை சொல்லி கொடுக்குறாரு. கர்த்தருக்கு காத்திருக்க பழகுவீங்கன்னா, சபையில் ஆலயத்தில் வந்து தேவ சமூகத்தில் வாரத்தில் ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க பழகுவீங்கன்னா, இல்லை நான் தினமும் காத்திருக்க பழகுனா டெய்லி ஆலயத்துக்கு போங்க. டெய்லி சபையில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் உட்காந்து காலையில் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காத்திருந்து, ஆண்டவரே உங்கள் சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் சொல்லப்படும் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதவா. அங்க போய் காத்திருக்கணும். தேவனுடைய வசனம் எங்க இருக்கு, தேவனுடைய சத்தியம் எங்க இருக்கு, பரிசுத்தத்தை குறித்து எங்க நிலைநாட்டுறாங்க, ஊழியம் செய்யணும், கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தேவனுக்காக வைராக்கியத்தோட வாழணும், தேவ ராஜ்யத்துக்கு போகணும் சொல்லப்படுகிற இடத்துல போய் காத்திருந்து பழகுங்க. அப்படி காத்திருந்து பழவீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்களை கழுகுகளை போல செட்டுகளை எடுத்து எழும்ப பண்ணுவாரு. உங்க மூலமா தேவநாமம் அதிகமா மகிமைப்படும். உங்களை எடுத்துக்காட்ட கர்த்தர் உலகத்தில் வைப்பாரு. உங்களுக்குன்னு ஒரு ஹிஸ்டரியே, அதாவது வரலாறே இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, காத்திருந்து பாருங்க, உங்களுக்கான ஒரு வரலாறை கர்த்தர் உருவாக்குவார். எத்தனையோ மிஷினரிகளை கேள்விப்படுறோம்ல, எத்தனையோ ஊழியக்காரங்களை கேள்விப்படுறோம்ல, இதை கேள்விப்பட்டுக்கிட்டே நம்ம எவ்வளவு நாளைக்கு வாழ போறோம்? நம்மளை தெரிந்து கொண்ட நோக்கம் ஒன்று இந்த உலகத்தில் ஆண்டவர் பதிவு பண்ண வேண்டாமா? பிற்கால சந்ததிக்கு ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானா அடுத்த தலைமுறைக்கு நீங்களும் நானும் ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேண்டாமா? இருக்கணும்னா நான் காத்திருக்கணும். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சபையில் போய் நான் காத்திருந்து பழகுவேன்னா என்ன ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்துவார். பயன்படுகிறவர்கள், காத்திருக்கிறவர்கள் தான் பயன்படுவார்கள். பயன்படணும்னு நினைக்கிறோம், காத்திருக்க நமக்கு நேரம் இல்லை, மன விருப்பம் இல்லை. ஸ்பெஷல் கூட்டம்னா போகிறதுக்கு எத்தனையோ நொண்டிச்சாக்கு, காய்ச்சல் வந்துட்டு, தலைவலி வந்துட்டு, வயிற்று வலி வந்துட்டு, கல்யாண வீடு வந்துட்டு, பால் வீடு வந்துட்டு, துஷ்டி வீடு வந்துட்டு, தாலுகா ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, கலெக்டர் ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்குன்னு பல சாக்கு போக்கு. அக்கா கூப்பிட்டாங்க, மச்சான் கூப்பிட்டாங்க, தாத்தா கூப்பிட்டாங்க, பாட்டி கூப்பிட்டாங்கன்னு சாக்கு போக்கு. சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் பயன்படக்கூடிய நாட்கள் குறுகிக்கிட்டே இருக்கு. காத்திருங்க. சபையில் போய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க பழகுங்க. சபையை அலட்சியமாக பார்க்காதீங்க. ஏன் பாஸ்டர் வந்து சொல்றாரு சபைக்கு வாங்க, கர்த்தரை தேடுங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு? நன்மையை பெற்றீங்கல்ல, ஜீவனை கொடுத்தார்ல, மருத்துவமனையில் கிடைக்கும் போது உங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணாங்கல்ல, ஏன் போதகர் வந்து நின்னாரு? ஏன் குடும்பம் வந்து நின்னுச்சு? போதகருடைய குடும்பம் வந்து நின்னுச்சு. ஏன் சொல்லுங்க பாப்போம். நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து அவருக்காக பிரயோஜனம் பண்ணணும் தான் அவங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து நின்னாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வாங்கின பிறகு இப்போ நல்ல ஆயிட்டோம், இனி சபை வேண்டாம், இனி சபை வேண்டாம், காத்திருக்க வேண்டாம், வீட்டிலே உட்காந்து ஆராய்ச்சிக்கலாம். எப்படி? அப்போ வீட்டில் உட்காந்து அன்னைக்கு சுகமாக இருக்க வேண்டியதானே? அன்னைக்கு உங்களுக்காக பரிதவிச்சது யாரு? அன்னைக்கு உங்களுக்காக போராடினது யாரு? அன்னைக்கு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணது யாரு? அன்னைக்கு உங்களுக்காக பிரயாசப்பட்டது யாரு? யோசிங்க. சபையில் வந்து காத்திருக்க பழகணும். சபையில் வந்து காத்திருக்க பழகணும். நீங்க தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும்.
தேவனுக்கு நன்றி உள்ள இருக்கணும். மனுஷனை பார்க்காதீங்க. அவன் பார்ப்பான், இவன் பார்ப்பான், அவன் சொல்லிடுவான், இவன் எதை சொல்லிடுவான். அவங்க எல்லாத்திலும் நிற்க போறதில்லை. எல்லாத்திலும் நிற்க போறதில்லை. உங்களுக்கு கர்த்தர் மட்டும் நின்னா போதும். ஆமா, ஒரு நல்ல நிகழ்ச்சி கெட்ட நிகழ்ச்சிக்கு அவன் வருவான், இவன் வரும், யாரையும் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அவன் நிற்பாரு, மகிமையா எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பாரு. நம்புறீங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக விட மாட்டாரு. வெக்கப்பட்டு போன சரித்திரம் வேதத்தில் சொல்லப்படல. நம்புறீங்கன்னா உங்க வாழ்க்கையில இதை செய்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்க பழகுங்க. காத்திருன்னு உங்களை பார்த்து சொல்றாரு. காத்திருக்கும் போது, காலையில் காத்திருக்கும் போது, சபையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது உங்களுக்கான நன்மை உண்டு. என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நாங்கள் கேட்ட வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே. காத்திருன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளை பார்த்து உற்சாகப்படுத்தியிருக்கீங்க. காலையில் காத்திருக்க, சபையில் ஒவ்வொரு வாரமும் காத்திருந்து நம்முடைய சமூகத்தில் பலப்பட நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா உங்களுடைய சாட்சிகள் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜாசுவா டிவிக்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே. கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே. மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே. தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றிவிட்டு